ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம வந்து 14 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 98 டேஸ் ஆகிடுச்சு நம்ம சுகர் எல்லாம் விட்டு. ஸோ பயங்கர ஹாப்பி. இந்த 14 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை கரெக்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஒன்று விலாக் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன், இல்லை நான் பேசி எனக்கு இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பயங்கர ஹாப்பி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. 98 நாள் என்னால் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு பண்ண முடியுது அப்படின்னா மற்றவங்க எல்லாராலையுமே அது முடியும் அப்படின்னு சொல்லி நினப்பேங்க. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பண்ணணும்னு நினப்பேன். அப்படியே மலப்பாக இருக்கும், இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு லைஃப் வந்து. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் 98 டேஸ் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்கிறது பக்காவாக ப்ராப்பராக பண்ணது. அதுக்காகவே நான் வந்துட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். அப்புறம் நான் வந்து கேட்டிருந்தேன், சுகர் வந்து 100 டேஸ்க்கு அப்புறம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ வார்ம் கமெண்ட்ஸுங்க. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் வந்து இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அதை அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அந்த மனசு தான் வந்துட்டு ரொம்ப இந்த உலகத்துலேயே வந்து பொக்கிஷமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்த கமெண்ட்லாம் பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் யாரோ நீங்கள் ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் யாரோலாம் இல்லை, எங்களோட ஃப்ரெண்டு தான், எங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் லாஸ்ட் வீக் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மனசெல்லாம் யாராலையுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ எல்லாருமே நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்துட்டு காலையிலே வந்து விலாக் எடுத்துடலான்ட்டு இத்தனை வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் தான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, சம்மர் வரப்போகுது அப்படின்ற ஃபீலா இல்லை வின்டர் டைமில் நம்ம டவுனாக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. என்னால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கவே முடியல. இன்றைக்குமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாகவே என்னோடய ரொட்டீன் என்னன்னு காட்டியிருக்கேன். நான் எந்த அவசரத்தில் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வின்டர் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து காலையில் வந்துட்டு அது ஒரு மாதிரி லேசி மைண்டாக இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வேலையை செஞ்சுட்டு போக தான் எனக்கு சரியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் தேவைப்படும். ஏன்னா நான் ஃபோன் எடுத்து ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சு நான் போயிட்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் ஆகும். அதுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் அந்த 1 ஹவரை நான் தூங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு மார்னிங் வீடியோ போடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்துட்டு சரி ஓகே, எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டில் க்ளீனிங் வேலைலாம் இருக்குன்றதுனால காலையிலே வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே எடுத்துட்டேங்க. இந்த டிஷர்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியுது நான் எவ்வளோ இழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் தான் வாங்கியிருந்தேன். அப்போல்லாம் வந்து 91 கேஜி இருந்தேன். இவ்வளோ லூஸாக இருந்ததே இல்லை, டைட்டாக தான் இருந்துச்சு அப்போல்லாம் அந்த டிஷர்ட்டு. இப்போ பார்க்குறேன் அவ்வளோ லூஸாக இருக்குது. பட் எனிவே ஓகே, இனிமேல் வந்து சம்மர் தானே, கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸே போடலாம். ஏன்னா கொஞ்சம் டைட்டெல்லாம் போட்டோன்னா ஸ்வெட் ஆகும் பயங்கரமானு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். இந்த வீக் எனக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து வீட்டிலேயே கொஞ்சம் பயங்கர வேலை. கொஞ்சம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக எப்படி சொல்கிறது, வருவேன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது வேலை வந்துட்டு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. இந்த வீக்கெண்டோட அந்த ஆர்கனைசிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா பசங்களோட ட்ரெஸ்ஸு, இவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே இந்த பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி குட்வில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பையனோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவேன். இங்கே வந்து நம்ம ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸு டொனேட் பண்ணலாங்க. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. உங்கள்கிட்ட வந்து பத்தாத ட்ரெஸ்ஸு, நீங்கள் போட முடியாத ட்ரெஸ்ஸு, இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வந்துட்டு குழந்தைக்கு பத்தாது, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணலாம். உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து நான் ட்ரெஸ்ஸு டொனேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதை டொனேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ இன்கம் பீப்புள் நிறைய பேர் வந்து படிக்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. நார்மலாகவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு புதுசாக போய் கடையில் வாங்கி போடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். யூஸ்டு ட்ரெஸ்ஸை தான் போய்ட்டு கடையில் வாங்கி போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்வில்ஸில் கொடுக்கலாம். குட்வில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சமாக, அதாவது $1 $2 ட்ரெஸ்ஸை போட்டு விற்றுருவாங்க. நீங்கள் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குட்வில்ஸில் சாரீ கூட இருக்கும். நம்மள மாதிரி இங்கே வந்துட்டு ஊருக்கு இந்தியாலாம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாதவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. சாரீ கூட வந்து குட்வில்ஸில் இருக்குது. ஸோ அதனால்
நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் ட்ராஷ் பண்ணாதீங்கன்றதுக்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ நானுமே பார்த்திங்க அப்படின்னா பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு எதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாள் போடாமல் வச்சுருக்கணும், இல்லை கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருந்ததோ எல்லாத்தையுமே வந்து கழிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வேலை மட்டும்தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 டயர்டாக இருக்குது. ஈவினிங்கில் வந்துட்டு அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னாவே என்ன சொல்கிறது, இதுவும் நான் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி என்னை அப்படி மனசை தேத்திட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த வேலையை நான் செய்யலை அப்படின்னா அப்படியே கிடக்கும். என்னை வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பேன். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டவுனாக இருப்பேன். என்னோடய வீக்னஸ் அதுதான் அப்படின்னும்போது நான் வந்து அதை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த க்ளீனிங்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் நீயே நான் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டாபிக்ங்க. அதில் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் இருந்திருக்கு. அது ஒரு குட்டி ஸ்டோரியாக நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான். ஃபஸ்ட்டு எனக்கு 3rd வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் படித்தேன். அந்த மெமரிஸ் எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா ரொம்ப இல்லை. ஆனால் 4th பார்த்திங்க அப்படின்னா 4th 8th வரைக்கும் நான் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் படித்தேன் 4 வருஷம். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது. எங்கள் அம்மாச்சி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா கூரை வீடு, சரிங்களா? அந்த கூரை வீட்டிலேருந்து தான் நான் வந்து படித்தோம். ராந்திர விளக்குலாம் இருக்குல்ல, அதை தூண்டி விட்டு தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு போயிட்டு அப்படி தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் ஆடு இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு சென்னையில் 3வது வரைக்கும் இருந்துட்டு திடீர்னு 4th வந்து வில்லேஜுக்கு போன உடனே எனக்கு அதை வந்து என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு சுத்தமாக ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளை கொண்டு போயிட்டு கூரை வீட்டில் அந்த மாதிரி விட்டோன்னே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த வயசில் சொல்கிறேன். நான் வந்து அதை தப்பாக சொல்லலை, என்னோடய அம்மாச்சி வீடு தான். ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. என் மைண்ட் வந்துட்டு எனக்கு வந்து க்ளீனாக இருந்துட்டு அங்கே போயிட்டு அந்த மண் தண்ணி கீழே படுறது, அப்புறம் மழை வரும்போது அந்த அட்டைப்பூச்சிலாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் கூரை வீட்டில் வந்து அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேன். அந்த வயசும் வந்து ரொம்ப சின்ன வயசு தான். 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒன்றும் ரொம்ப மெச்சூர்டான வயசு கிடையாது நமக்கு. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பார்த்து பயப்படுவேன். குளிக்க போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வாசலில் தான் போய் குளிக்க போகணுமா, அந்த வாசலை பார்த்திங்கன்னா சுற்றி ஓரத்துலாம் அட்டை பூச்சா மேயும். ஆனால் அங்கே தான் குளிச்சுட்டு வரணும். ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த பூச்சி இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால என்னமோ தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நினச்சேன் அப்படின்னாவே. அதுக்கப்புறம் அம்மாச்சி வீடு என்ன பண்ணாங்கன்னா இடிச்சிட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 6th படிக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க, இடிச்சிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 7th பார்த்திங்க அப்படின்னா நல்ல வீடு தான். அது 2-3 வருஷம் வந்து கொஞ்சம் அந்த கூரை வீடு அந்த அட்டைப்பூச்சி தான் மெயினாக எனக்கு பயம். அப்புறம் ஆடு இருக்கும். ஆடு பார்த்திங்க அப்படின்னா பகல் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திண்ணைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே தான் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இப்போ அங்கே புழுக்கையாக இருக்கும். ஸோ நான் அப்படி வளர்ந்ததுனால என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளீனாக வச்சுக்கணும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி போச்சா. அதுக்கப்புறம் 9th என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு வீடு வாங்கினாங்க. எங்கள் அப்பா சிங்கப்பூரில் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து வீடு வாங்கினாங்க. நான் என்ன நினச்சேன், அப்பா வந்து வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நான் வந்து போனேன். நான் வந்து வீட்டுக்கு போனோன்னே சொல்கிறேன், சோஃபா இந்த இடத்துல போட்டுருணும், டிவி இங்கே மாட்டிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அடுத்த நாளே எனக்கு ஒரு ஆப்பு, அது வந்துட்டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அதில் வந்து அந்த ஹோட்டலுக்குலாம் டோர் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய டோர் இருந்துச்சு. அப்போ கூட நான் அதை யோசிக்கல. ஆனால் சோஃபா இங்கே போடணும், டிவி இங்கே போடணும் அப்படி சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுவுமே அப்போ சொல்லவே இல்லை. அடுத்த நாள் கடைக்கான ஜாமான் எல்லாம் வந்து இறங்குது. அப்போ ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அப்போ இதுவும் நமக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படி தான் வளர்ந்தேன். ஒரு சின்ன ரூம் தான் எங்களுக்கு இருக்கும். அந்த ரூம் தான் வந்து நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், அங்கே தான் படிக்கணும், அங்கே தான் தூங்கணும், அங்கே தான் ஒரு குட்டி டிவி இருக்கும், டிவி பார்க்கணுனாலும் அங்கே தான். ஸோ அப்படி தான் வந்து லைஃப் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி ஹோட்டலும் வீடும் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. எப்பயுமே மெஸ்ஸியாகவே தான் இருக்கும், ஒரு க்ளீனாகவே இருக்காது. என்ன க்ளீன் பண்ணாலும் சரி 1/2 மணி நேரம் தான் க்ளீனாக இருக்கும், திரும்பி வந்துட்டு மெஸ்ஸி ஆகிடும். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து பூஜை ரூம் தான் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அது கூட எப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி தான் அது ரொம்ப க்ளீனாக இருக்கும்.
ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா முழு கடை வீடு எல்லாத்தையும் கழுவிட்டு பூஜை சாமான்லாம் கழுவிட்டு பூ வச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. அது வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு மட்டும் அந்த பூஜை சாமாவுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கு மட்டும் ஓடிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமி படத்துக்கிட்ட தான் வந்து எங்கள் தாத்தா நூல்கண்டு வைப்பார், பார்சல் கட்டுற பேப்பர் வைப்பாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய சைல்டுஹுட் வந்து இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப மெல்லுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அட்டைப்பூச்சி அந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு எனக்கு அப்போ சொல்லவும் தெரியாது. சொன்னால் வீட்டில் திட்டும் விழுவும். நாங்களாம் இருக்கிறோம்ல உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த வார்த்தையை கேட்பாங்கன்ற ஒரு பயத்திலே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இப்படி தான் லைஃப் இருந்துச்சு. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது எங்கள் மாமியார் வீடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, ஆடு அந்த மாதிரிலாம் அடைக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு எங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் அவ்வளோதான். மற்றபடி ஹாலு எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்தந்த பொருள் அங்கங்கே வந்து ஆர்கனைஸ்டெல்லாம் இருக்காது. ஏன்னா அது கிராமம். 2வது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த விவசாயம் பண்ணிவிட்டு அந்த பயிர் அறுவடைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் மூட்டை மூட்டாக கட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அது அங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்றது இல்லை. என்னோடய ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். அந்த பொருள் அங்கங்கே வச்சுட்டு அப்படி இருப்பேன். இப்படி தான் லைஃப் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 மாதம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு அது ஒரு குட்டி வீடு. இன்றைக்கும் அந்த வீடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா பெட்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஹால் வந்து ரொம்ப குட்டி, டிவிலாம் கூட வைக்க முடியாது, ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும். கிச்சன் ரொம்ப சின்னது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நின்று சமைக்கிற அளவுக்கு தான். அப்படி தான் வந்து எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அந்த லைஃப்பை நினச்சாலும் எனக்கு அது வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த அந்த ஒரு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் மெமரிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ பக்காவாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி அந்த நீயா நானா பார்த்தோன்னே அதில் வந்தது எல்லாமே எனக்காக அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கப்பில் நான் வந்து கொடுப்பேன். அந்த நீயா நானால பேசும்போதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து தனியாக கப் இருக்கும், அதை அவங்க குடிச்ச உடனே இது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கோபிநாத் சொன்னார், நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாம் அந்த மாதிரி அது ரிலேட்டடாக சொன்னார். கலாச்சாரன்ற வார்த்தையை அவர் எக்ஸாக்டாக சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, நம்மளோட இதுவே வந்துட்டு வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு நல்லதாக புதுசில் கொடுக்குறது தானே பழக்கம், நீங்கள் எப்படி இப்படி யூஸ் பண்ணதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த எபிசோடு வந்துட்டு. இந்த எபிசோடு வந்து ஓவரால் என்னோடய ஒரு 15 இயர்ஸ் லைஃப் வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. 15 இயர்ஸ்னு சொல்ல முடியாது, 37 இயர்ஸ் லைஃப் வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே, பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எபிசோட் பாருங்கள். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க. ஸ்கூல்லேருந்து வந்துட்டு என்னென்ன ஆர்கனைசிங் ஒர்க்கெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆக்சுவலாக. இந்நேரத்துக்கு நான் வந்து ஸ்கூலில் இருக்கணும், பட் வந்து ரொம்ப லேட்டு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்புனதுனால. இன்றைக்கி ஃபாஸ்டிங் தான், அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து பனானா எடுத்து வச்சுருக்கேன், பைனாப்பிள் பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன், ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும்லாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாத்திரம் வந்து கழுவவே இல்லை. இந்த மாதிரி தான் என்னோடய டேஸ் வந்து போகும், ஹரிபரியாக இப்படி தான் போகும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இதெல்லாம். இந்த மாதிரி போகிற அன்றைக்கி கொஞ்சம் நான் டவுனாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது அவங்கவுங்க வளர்ந்த விதம், அவங்கவுங்களுக்கு அது எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்து தான் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அன்றைக்கி சொல்ல வந்தேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப வந்து தலைக்கு எடுத்துக்கக்கூடாது. அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த டே இன் மை லைஃபு விலாக் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டை பக்காவாக அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வளர்ந்த விதம் தான் எனக்கு வந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ண வச்சுது. ஸோ அதனால் நான் வந்துட்டு வீடு இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் அப்படி அதை பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த நீயா நான் இன்றைக்கி ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளோ அழகாக வந்து அந்த எபிசோடை அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர ஹாப்பிங்க. ஸோ பசங்க ரூமை தான் செட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து ட்வின் பெட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கபிலன் நல்லா வளர்ந்துட்டதுனால அவனுக்கு வந்து ட்வின் பெட்டு வந்து செட் ஆகலை. சரி, அவனுக்கு பெட்டு வாங்குகிறோன்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கும் வந்து வாங்கியாச்சு. 2 பேருக்கும் ஃபுல் சைஸ் பெட்டு காஸ்கோவில் தான் வாங்கினோம்.
யாருக்காவது லிங்க் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். நான் வாங்கின பெட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு பெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து ஒரு வாரம் ஆகுது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கு கவர் வாங்கி போடுற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 ஷீட் போடுவேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்டர் இருக்கும் இல்லையா, தண்ணியோ இல்லை பசங்க வாமிட்டோ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ரொடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கி போடுவேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டட் ஷீட் மாதிரியே இந்த வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் போடுவேன். அதை போட்டேன் அப்படின்னா மேலே வந்து தனியாக வேறு எதுவும் நான் பெட் கவர் அது மாதிரிலாம் எதுவும் போட மாட்டேன். அதுவே எனக்கு போதும். வாரத்தில் ஒரு தடவை எடுத்து துவைச்சிட்டு திரும்பி வந்து அதை நான் போட்டு விட்டுருவேன். வீட்டில் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன், உங்களுக்குலாம் டைப்பர் மாற்றினது பார்த்தாதுன்னு இப்போ பெட்டுக்கும் நான் டைப்பர் மாற்றிட்டு இருக்கேன்டா வாரம் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. எனக்கு வந்து ஃபிட்டட் ஷீட் போட்டு அதை டைட்டாக போட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது அதை கசங்கி திரும்பி அதை கொண்டு போய் சொருவறதை விட இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலைலாம் இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த ஒரு 4 நாளாக வந்து ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா சண்டே தான் பண்ணேன். வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். நான் வந்து இன்னும் 2 கிலோ குறையணும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் 1/2 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. பட் ஓகே, நான் வந்து எதிர்பார்த்த வெயிட் 10 கிலோ நான் குறைச்சிட்டேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 100 நாளுக்குள்ளார 10.5 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு ஹாப்பி தான். இப்போ வந்து எனக்கு 98, 10.5 கிலோ இது வரைக்கும் குறைச்சிருக்கேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 2 நாளில் 1/2 கிலோ குறைச்சேன் அப்படின்னாலும் 11 கிலோ குறைஞ்சிரும். ஸோ இவன் இந்த கலர் தான் வேணும்னா அதனால் அவனுக்கு லைட் ப்ளூ கலர் வாங்கி போட்டாச்சுங்க. நேற்று இங்கே ரொம்ப மழைங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, தண்டர் ஸ்டார்ம் எல்லாம் பயங்கர வந்து சத்தம் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. மழை அடித்து பின்னிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ரூம்லேருந்து வியூ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். நம்மளோட கசிபோவோட டாப்பை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அதனால் பார்த்து அதை நேற்று ரசிச்சிட்டு இருந்தேன். அதையும் இது கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து கவனை வந்து ஆஃப்டர்நூனில் கண்டிப்பாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் நேப் எடுக்க வைப்பேங்க. அந்த நேப் இல்லை அப்படின்னா நைட்டு வந்து ரொம்ப க்ராங்கி ஆகிடுமா. ஒரு 6-6:30க்கெலாம் வந்து அவனுக்கு டயர்டாகிட்டு தூக்கம் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து பெட் டைம் ஸ்டோரி எதையாவது போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து தூங்க சொல்லிவிடுவேன். ஸோ ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மினி அப்படி இல்லைன்னா அலெக்ஸா இதில் தான் போட்டு விடுவேன். ஸோ அதனால் அவங்க அதை கேட்டுட்ருக்கான். தூங்குப்பா அப்படின்னேன். நீங்களும் வரீங்களா அப்படின்னா, எனக்கு அடுத்த வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அடுத்து கபிலன் ரூமுக்கு வந்தாச்சுங்க. கபிலன் வந்து டார்க் ப்ளூ கேட்டிருந்தான். ஆனால் டார்க் ப்ளூவில் வந்த மாதிரி தெரியல அந்த இது வந்து மேலே போட்டிருந்த பெட் கவர் வந்துட்டு. நீங்களே பாருங்கள், எனக்கு ரொம்ப லைட்டாக பர்பிள் மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. இதுக்காக இதுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு வேளை திரும்பி போட்டு அதே கலர் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் அந்த கலரையே. பட் அவனுக்கு பெட்ஷீட் எல்லாமே ப்ளூவில் இருக்கிறதுனால ப்ளூ ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பர்பிளாக இருந்தாலும் அது ப்ளூ ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு தேத்திட்டு போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த டே போகுது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்கள் கண்ணுக்கு ப்ளூவாக தெரியுதா இல்லை பர்பிளாக தெரியுதான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு தான் அப்படி நான் வந்து அப்படி நினச்சிட்டேன், நான் எனக்கு தெரில. பட் எனிவே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.